लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2598வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடல் என்கிற பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் கடந்த 12 நாட்களாக. இன்றைக்கு 13வது நாள் பதிவேற்றம். ஒரே பாசுரமாக அனுசந்திக்க வேண்டிய இந்த சிறிய திருமடலை பிரபந்தக்காரர்கள் 4000 தொகுக்கிற போது 40 பாசுரங்களாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். அதிலே குறிப்பாக நாம் திராவிட வேதா .org அனங்காச்சாரியார் சுவாமிகள் எழுதிய உரையையும் பார்க்கிறோம். நடுநடுவே பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானங்களும் அனுபவிக்க முடிகிறது. ஆனால் நான் எடுத்து சொல்லுகிற இந்த கருத்துக்களுக்கு மூலாதாரமாக நிலவக்கூடியது 4000 திவ்ய பிரபந்தத்திலே பள்ளத்தூர் பழனியப்பனையா எழுதிய உரை. அவர் வகுத்து தந்தபடி வரிகளிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது 85வது வரியிலிருந்து 89வது வரிகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே பிள்ளை திருநறையூர் அறையில் செய்த தனியன், அது சிறிய திருமணலுக்கான தனியனது. முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் கொல்லிக்கு என் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் என்பது 85வது வரி முதல் 89வது வரி வரை. போரார் நெடுவேலோன் பொன்பெயரோன் ஆகத்தை கூறார்ந்த வல்வுகிரால் கீண்டு உடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் சுட்டி கட்டி செங்குருதி சோரா கிடந்தானே குங்குமத்தோல் கொட்டி ஆறா எழுந்தான் அறிவுருவாய் அன்றியும். இது சுட்டுவீச்சி என்று சொல்லப்படுகிற குறி சொல்லுகிறவள் தலைவியின் நிலைமையை பற்றி பேசுவதாகவே வருகிற வரிகள். இதிலே அந்த சுட்டுவீச்சிப்பது மேலும் சொல்லுகிறாள், இது யார் தெரியுமா, உன்னுடைய பெண்ணுடைய இந்த நிலைமைக்கு மந்தகதிக்கு காரணம் யார் தெரியுமா என்று வரிசையாக சொல்லி வந்தவள் இதிலே நரசிம்ம அவதாரத்தை அனுபவிக்கிறாள். போரார் நெடுவேலோன் என்று இரண்யனை பற்றி சொல்லுகிறாள். கையிலே எப்போதுமே அந்த வேலானது கீழே தாழவே தாழாது, இறக்கும் போது கூட அவனுடைய கையிலே அந்த வேல் இருந்ததாம். அப்படி எப்போதும் போர் என்பதையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடியவனான இரண்யன் அவனுடைய மார்பை தன்னுடைய கூரிய நகங்களால் பீத்தெறிந்து அந்த குடையை தன்னுடைய மாலையாக போட்டுக்கொண்டு ஜொலித்தானாம் நரசிம்ம பெருமாள். அந்த நகம் எப்படி இருக்கிறது என்றால் கொடியவர்களுக்கு கூறாகவும் பக்தர்களுக்கு அழகாகவும் தெரியக்கூடிய நகமாக இருக்கிறது என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி சீரார் திருமன்பது அழகிய பிராட்டியான பெரிய பிராட்டி எப்போதும் அவனுடைய வலது மார்பிலே இருக்கிறாள். அகலகில்லேன் என்று அலர்மேல் மங்கை உரையும் மார்பா என்பதே அவனுக்கு தனிச்சிறப்பு. அப்படி அவளும் குளிரும் மண்ணும் அவளுடைய மார்பின் மீது படுமாறு இரண்யனுடைய உள்ளிருக்கக்கூடிய நரம்புகளையும் சதைகளையும் எடுத்து தன்னுடைய கழுத்திலே மாலையாக போட்டுக்கொண்ட அறிவுருவம் எடுத்து மிகப்பெரிய சத்தத்தோடு தன்னுடைய பக்தனான பிரகல்லாதனுக்காக அந்த மிக கொடியவனான இரண்யனை கொன்றவன் என்று சொல்லி, அப்படி அவனுடைய ஆயுதங்களே பக்தர்களுக்கு இதமான அவயவங்களாகவும் எதிரிகளுக்கு கொடூரமானதாகவும் இருக்கிறது என்று எதாலும் பிளக்கப்படாத மார்பையுடையவனான அந்த இரண்யனுடைய மார்பை தன்னுடைய கூறிய நகங்களாலேயே பீத்தெறிந்தான் நரசிம்மன் என்று சொல்லி, அப்படிப்பட்டவன் தான் உன்னுடைய மகளை ஆட்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. வெற்றி திருமகள் வீற்றிருக்கும் தன்னுடைய திருத்தோள்களிலே சாய்த்து கொண்டானாம். அந்த உடலினுடைய இருக்கிற நரம்புகளையும் இதையும் எடுத்து மாலையா போட்டுட்டு மிகப்பெரிய கர்ஜனையோடு மிக உக்கிரமாக இருந்த நரசிம்மமூர்த்தி உன்னுடைய மகளை ஆட்கொண்டிருக்கிறார் என்று சொன்ன வரிகளுக்கான பாசுரம் இந்த பாசுரம்.
மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். போரார் நெடுவேலோன் பொன்பெயரோன் ஆகத்தை கூறார்ந்த வள்ளுகிறால் கீண்டு உடல் மாலை சீரார் திருமாவின் மேல் கட்டி செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி ஆறா எழுந்தான் அறிவுருவாய் அன்றியும். எப்போதுமே பெரிய சிறிய திருமண்டலோ சிறிய திருமண்டலோ முடிக்கிற போது ஒரு தனியன் உண்டு. அந்த தனியன் இந்த சிறிய திருமண்டலுக்கு கம்பன் எழுதிய தனியன். ஊரார் ஒழியேன் உலகறிய ஒன்முதலீர் சீரார் முனைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்று ஓங்கி நின்றளந்தான் நின்ற திருநரையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயேன வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாப்தனாபா பிரகதேசுபாவாது கரோமி எத்தத் சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.